வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். இன்றைக்கி வந்து கல்வி உளவியலின் தன்மையும் வரம்பும், அதான் வந்து சைக்காலஜியில் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட். ஸோ அதில் உள்ள சில கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உளவியல் அப்படிங்கிறது என்ன வேர்டு அப்படின்னா கிரேக்க சொல், அதாவது க்ரீக் வேர்டு அது. அதில் வந்து சைக்காலஜி அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து உளவியல் அப்படிங்கிறத சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். சைக்கி அப்படின்னா உயிர், லோக்கஸ் அப்படின்னா அறிவியல். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலத்தில் வந்து உளவியலை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்மா மனம் அதை வந்து ஆராய்ச்சி செய்கிற ஒரு இயல் தான் வந்து உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்மிக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, அதை வந்து யார் சொல்லியிருக்கா ஹார்மிக் கொள்கை அப்படின்னா வில்லியம் மக்டூகல் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆங்கில அறிஞர். நெக்ஸ்ட் வந்து டிச்னர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மனம் வந்து அறிவுசார் இயக்கமுடையது, அதில் வந்து 7 படிநிலைகள் இருக்கதா அவர் வந்து சொல்கிறாரு. மன இயக்கத்தின் வடிவமைப்பையும் தன்மையும் அறிய அகநோக்கு முறை தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நடத்தையியல், பிஹேவியரிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜேபி வாட்சன், டோல்மன், ஹப், கத்தரை, ஸ்கின்னர். ஓகேவா? சிந்தனை என்பது உள்ளத்தின் செயல் அப்படிங்கிறத யார் மறுக்கிறா அப்படின்னா வாட்சன் வந்து மறுக்கிறாரு. சிந்தனை அப்படிங்கிறது உள்ளத்தின் செயல் அப்படிங்கிறத வாட்சன் வந்து மறுக்கிறாரு. இயல்பூக்க கொள்கை வந்து யார் அப்படின்னா மக்டூகல், வில்லியம் மக்டூகல் வந்து எந்த கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா இயல்பூக்க கொள்கை. நெக்ஸ்ட் வந்து நடத்தைவாதிகள் வந்து எந்த கொள்கையை வந்து மறுக்கிறாங்க அப்படின்னா இயல்பூக்க கொள்கையை மறுக்கிறாங்க. இயல்பூக்க கொள்கையை சொன்னவர் வந்து மக்டூகல். அந்த இயல்பூக்க கொள்கையை வந்து யார் மறுக்கிறாங்க அப்படின்னா நடத்தைவாதிகள் வந்து இயல்பூக்க கொள்கையை வந்து ஏற்றுக்கலை, அதை வந்து மறுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சூழ்நிலைவாதி யார் அப்படின்னா பெர்னாட். நடத்தை கோட்பாட்டினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதரின் நடத்தையை மறுவினை வாயிலாக தெளிவுறுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு முழுமை காட்சி கோட்பாடு, இது வந்து எந்த ஆண்டு அப்படின்னா 1912 1912 கெஸ்டால்ட் முழுமை காட்சி கோட்பாடு வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னா கெஸ்டால்ட் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மானிய வேர்டு. அதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா உருவம் வடிவம். கெஸ்டால்ட் அப்படின்னா அதுக்கு என்ன ஜெர்மானிய சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா உருவம் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து உள பகுப்பு கோட்பாடு, இது வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நவீன உளவியலின் தந்தை. சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து யார் அப்படின்னா நவீன உளவியலின் தந்தை. அவர் வந்து தான் உளப்பகுப்பு கோட்பாடை வந்து கொண்டு வராரு. இதை வந்து அறித்துயில் நிலை அப்படின்னு சொல்லுவோம். உளப்பகுப்பு கோட்பாடுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா அறித்துயில் நிலை. நெக்ஸ்ட் வந்து தனிநபர் உளவியல் யார் அப்படின்னா ஆட்லர். தனிநபர் உளவியலை யார் கொண்டு வரா அப்படின்னா ஆட்லர். நெக்ஸ்ட் வந்து பகுப்பு உளவியல் வந்து என்ன அப்படின்னா யூங். பகுப்பு உளவியல் வந்து யார் அப்படின்னா யூங். நெக்ஸ்ட் வந்து மனிதநேய உளவியல் யார் அப்படின்னா கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ. ஸோ இதெல்லாம் வந்து கொஷினாக மேக் பண்ணலாம். அதனால தான் இந்த கொஷின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு மனித நடத்தை ப்ளஸ் அனுபவம், இது சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா உயிர் சமூகவியல், பயோ சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனித நடத்தையும் மனிதனோட அனுபவமும் சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா உயிர் சமூகவியல். அந்த மனித நடத்தையை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நனவு அனுபவம், அனதர் ஒன்று வந்து என்ன அப்படின்னா நனவிலி அனுபவம். நனவு அனுபவம்னா என்ன அப்படின்னா பசி, வலி, காயம், பொருள் வாங்குதல், கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கான்ஷியஸாக செய்கிறது, இதுதான் நனவு அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். நனவிலி அனுபவம் அப்படின்னா சிலரிடம் காரணமின்றி கோவப்படுறது, சிலர்கிட்ட வந்து சில பேரை பார்த்தோன்னே உடனே டக்குன்னு பிடிச்சி போய்னா அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து நனவிலி அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஹெச் வெபர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் வந்து உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர். அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெபர் விதி அப்படின்னே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உள இயற்பியல், அது வந்து யார் அப்படின்னா ஜிடி பெச்னர். 1860 வில்லியம் ஊண்ட் 1879 முதலில் உளவியல் ஆய்வகத்தை வந்து லிச்சி அப்படிங்கிற இடத்துல ஜெர்மனியில் உள்ள லீப்சி அப்படிங்கிற நகரத்தில் வந்து முதலில் உளவியல் ஆய்வகத்தை வந்து யார் நிறுவனா அப்படின்னா வில்லியம் ஊண்ட் 1879. புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடு யார் அப்படின்னா சர் ஃப்ரான்சிஸ் கால்டன். நெக்ஸ்ட்டு தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனைகள் கேட்டல். மருத்துவ உளவியல் முறை யார் அப்படின்னா மெஸ்மர். அறிவார்ந்த உளவியல் வந்து பியாஜே. நுண்ணறிவின் தந்தை வந்து யார் அப்படின்னா ஆல்பர்ட் ஃப்ரீனே. கருவிசார் ஆக்க நிலையிருத்தம் வந்து ஸ்கின்னர். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் வந்து யார் அப்படின்னா வெஸ்லர். இதெல்லாம் வந்து சைக்காலஜிஸ்டோட நேமு
வெஸ்மர், பியாஜே, ஆல்பர்ட் ஃபினே, ஸ்கின்னர், வெஸ்மர்னா. நெக்ஸ்ட்டு வந்து உளவியல் முறைகள். உளவியல் முறைகள் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து அகநோக்கு முறை, உற்றுநோக்கல் முறை, வாழ்க்கை துணுக்கு முறை, கள ஆய்வு முறை, பரிசோதனை முறை, வளர்ச்சி முறை, தனியால் ஆய்வு முறை, வினாவரிசை முறை, வேற்றுமை முறை அப்படின்னு நிறைய முறைகள் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு முறைகளையும் வந்து எந்த அறிவியல் அறிஞர்கள் வந்து உளவியல் அறிஞர்கள் வந்து கொண்டு வந்தாங்க, அதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.